ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிஜே vlogs. இன்னைக்கு ஞாயிறு சமையல்ல இந்த எக் பிளான்ட் வச்சு தான் சூப்பரா ஒரு ரெசிபி பண்ண போறோம். இதை வச்சு என்ன செய்ய போறோம்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா இருக்க போற ஒரு டிஷ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த எக் பிளான்ட்டை குத்திக்கலாம். நம்ம இதை வந்து சுட்டு எடுக்க போறோம். அப்போ உங்களுக்கு எப்படி சுடுறது வசதியோ அப்படி நீங்க சுட்டுக்கோங்க. எனக்கு இங்க இப்படிதான் சுட தெரியும், அதனால நான் இப்படி சுடுறேன். இந்த மாதிரி இதை நல்லா சுட்டு எடுத்துக்கணும். நம்ம எக் பிளான்ட் அழகா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம அதுக்கு தேவையானதை கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியா சாப் பண்ணிருக்கோம். அப்புறம் 2 சில்லி இந்த சைஸ்ல, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, இதையும் இதே மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கணும். நம்மளோட எக் பிளான்ட் அதாவது பெரிய கத்திரிக்காய் அழகா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம், கடுகு இந்த ரெண்டையும் போட்டுடலாம். நல்லா பொட்டிட்டு இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, சில்லி. இது வதங்கிட்டு இருக்க கேப்ல நம்ம வந்து நம்மளோட எக் பிளான்ட்டை உரிச்சு வச்சிடலாம். நம்ம எக் பிளான்ட் நல்லா வெந்துட்டுனா கொஞ்சமா ஆறுன அப்புறம் இந்த தோல் இப்படி அழகா வந்துடும். கொஞ்சம் இன்னும் சூடா இருக்கு, ஆறிட்டுனா நமக்கு இன்னும் உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்க டைம்ல நம்மளோட இந்த எக் பிளான்ட்டை நல்லா மசிச்சு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எக் பிளான்ட்டை நல்லா அப்படியே உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் நம்ம இதை நல்லா வேக வைப்போம், அதனால நம்ம எக் பிளான்ட் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா வெட்டுனா ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து இதை நல்லா வதக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வாரது வரை நம்ம வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு கை மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் சின்ன கிளாஸ்ல 1/4 கப் தண்ணி அளவுக்கு ஊற்றி இதை நல்லா வேக விட்டுறணும். திரும்ப இது வெந்து இந்த கன்சிஸ்டன்சில வரணும். நான் அப்போ உப்பு போட மறந்துட்டேன், ஸோ நான் இப்போ போடுறேன். நீங்க வந்து மசாலா போடும்போதே உப்பு ஆட் பண்ணிருங்க. இப்போ நம்ம இதுக்கு மேல அப்படியே ஒரு 1/4 லெமனை ஊத்திடலாம். இது ஆப்ஷனல் தான், ஒரு சின்ன பீஸ் பட்டரும் வேணா லாஸ்ட்ல இப்படி மேல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு கூட இது பிடிக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எக் பிளான்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டா பிரிஞ்சால் யூஸ் பண்ணலாமா, பண்ணா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது அதை ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லை நானே ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு வீடியோல ட்ரை பண்ணிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.